Short life. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு குறு வாழ்க்கைதான். But a powerful life. ஆனால் ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். Amen. Hallelujah. Amen. Hallelujah. The first thing we learn from him. அவனுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். Devoted in service. சேவை செய்வதிலே அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தான். The second thing we learn from him. இரண்டாவது காரியம் அவனிடத்திலே கற்றது என்னவென்றால் passionate in proclamation. பிரகடனப்படுத்துவதிலே ஒரு வைராக்கியத்தை வைத்திருந்தான். The third thing we learn from மூன்றாவது காரியம் அவனிடத்திலே கற்றுக்கொள்வது என்னவென்றால் here was a man who was Christ-like in character. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், கிறிஸ்துவினுடைய சுபாவத்தையே தனக்குள்ளே தக்க வைத்திருக்கிறான். When Stephen was being stoned, அங்கே ஸ்தேவானை கல்லெறிந்த பொழுது look at his response. அவன் கொடுத்த மறு உத்தரவு பிரதியுத்தரம் எப்படியாக இருந்தது என்று பாருங்கள். He was exactly like his master. அவன் எஜமான் எப்படி இருந்தாரோ அதையே வெளிப்படுத்துகிறான். He was exactly like his master, the Lord Jesus Christ. அவனுடைய எஜமானாய் இருக்கிற இயேசுவுடைய ஜீவியம் எப்படி இருந்ததோ இந்த ஸ்தேவான் தன்னுடைய ஜீவியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறான். He prayed the same prayer that Jesus prayed on the cross. இயேசு சிலுவையிலே ஜெபித்ததான ஜெபத்தை தான் அவனுக்கு இருந்த சூழ்நிலையின் நேரத்திலே இந்த ஸ்தேவானும் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார். Jesus had prayed, Father, forgive them, they don't know what they are doing. இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தது போலவே Stephen prayed, ஸ்தேவானும் அப்படியே ஜெபிக்கிறார். Lord, ஆண்டவரே, don't hold this charge against them. அவர்கள் மீது எந்த ஒரு பதிலையும் நீங்க செலுத்திவிட வேண்டாம். Exactly like his master. எப்படி இயேசு ஜெபித்தாரோ அப்பேற்பட்ட ஜெபத்தை இந்த ஸ்தேவான் வெளிப்படுத்துகிறார். The nature of Jesus could be seen in Stephen. இயேசுவுடைய சுபாவம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே அப்படி காணப்பட்டது. One of the things that happens when we follow somebody closely, நம்மை யாரோ ஒருவரை மிக அந்யோன்யமாய் நாம் பார்த்து அவர்களுடைய பழகுவோமேனால் we become like them. அவர்களை போலவே அவர்களுக்குள் இருக்கிற ஒரு சில சுபாவம் நம்மை பற்றி பிடிக்கும், அவர்களை போல மாறுவோம். Very close friends. நமக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருப்பாரேயானால் sometimes even before we complete the sentence they will complete the sentence. நாம் ஒரு சொல்லை முடிப்பதற்கு முன்பதாகவே அவர் சொல்ல வந்த காரியத்தை சொல்லி முடிப்பார். Husband and wife, if they are very close, புருஷனும் மனைவியும் மிகவும் நெருக்கமாக இருப்பார்களேயானால் sometimes they will think in the same way. புருஷன் எதை யோசிக்கிறாரோ அதை மனைவி சரியாக புரிந்து கொள்வார்கள். Because they have become close. ஏனென்று கேட்டால் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பரஸ்பர நெருக்கம் அவருடைய நெருக்கமாக இருக்கின்றது. Stephen was so close to Jesus. இந்த ஸ்தேவானும் இயேசுவோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருந்தது நிமித்தமாக when people were stoning him, அவனை கல்லெறிந்து ஜனங்கள் அடிக்கும் பொழுது exactly like his master he prayed. அவனுடைய எஜமான் எப்படி ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தையே இந்த ஸ்தேவான் ஏறெடுத்து படைக்கிறார். The nature of Jesus could be seen in Stephen. இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் இந்த ஸ்தேவானுக்குள்ளே காணப்பட்டது. In our generation, நம்முடைய சந்ததியிலே if we want to make a difference for the sake of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுக்காக அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான சந்ததியை நாம் உருவாக்குவோம். our preaching is not enough. நம்முடைய போதனை போதுமானது அல்ல. our serving is not enough. நம்முடைய சேவையும் போதுமானதாக அமைந்து விடவில்லை. our character is of importance. நம்முடைய குணநலன்கள் குணாதிசயங்கள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. what kind of person we are when nobody sees us. நம்மை மற்றவர்கள் பார்க்காத நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே குணநலன்கள் எப்படி இருக்கின்றது? can they see the beauty of Jesus in us? இயேசு கிறிஸ்துவின் குணநலன்கள் அழகை மற்றவர்கள் உங்களிலே பார்க்க முடிகிறதோ? there was a young man called Saul of Tarsus. தரிசு பட்டணத்தினுடைய சவுல் என்கின்ற வாலிபன் ஒருவன் இருந்தான். he was a scholar.
அவன் ஒரு கற்று கல்வி அறிவு படைத்தவன். He had studied at the feet of Gamaliel. கமலியேல் என்ற ஒரு பிரதான வேத பாரகரிடத்திலே வேதகமத்தை சற்று கன்றாய் கற்று தேர்ந்தவன். He was a Pharisee. அவன் ஒரு பரிசேயன். He was a man of authority. அவன் அதிகாரம் உடையவன். He was watching how Stephen was dying. இந்த ஸ்தேவான் எப்படி மரிக்கிறான் என்று அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். Something touched his heart. அப்பே அந்த பார்த்து கொண்டிருந்த சவுலை அது உள்ளத்தை தொட்டது. He did not become a believer at that time. அந்த நேரத்திலே ஸ்தேவானுடைய விசுவாசியாக அவன் மாறவில்லை. But many years later, அவன் பார்த்து அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக in Acts 22, அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்திலே when Paul is preaching, பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே he remembers the life of Stephen. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பவுல் அந்த நேரத்திலே நினைவு கொண்டார். He says, I was there when Stephen was being stoned. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகின்ற அந்த நேரத்திலே பவுலாகிய நான் அந்த இடத்தில் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். He could not forget what he witnessed. அவன் கண்டு கொண்ட சாட்சியை அவன் மறக்கவில்லை. That scene was embedded in his memory. அந்த காட்சி அவனுடைய மனதை அப்படியே சித்திர தையலாடை போல அப்படியே பற்றி பிடித்தது. Stephen never left Palestine. ஸ்தேவான் பாலஸ்தீனத்தை விட்டு அவன் போகவில்லை. Short life, அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ குறுகிய வாழ்க்கைதான். but a full life. அவன் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தான். But this man Saul, ஆனால் இந்த சவுலோ he took the gospel to the ends of the earth. அவன் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் இந்த சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கித்தான். You and I are called to become people of influence. நீங்களும் நானும் செல்வாக்குகளை உருவாக்குகின்ற ஜனங்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Some people say, சிலர் இப்படியாக சொல்லுகிறார்கள், I am the only believer in my family. என்னுடைய குடும்பத்திலே நான் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். How can I make a difference? நான் அவர்களிடத்தில் எப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ I am முடியும்? the only person in my office who follows Jesus. என்னுடைய அலுவலகத்திலே நான் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். In my neighborhood, I am the only person. நான் வாழ்கின்ற பகுதியிலே அண்டை அயலகத்தார் மத்தியிலே நான் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். One is enough. ஒன்று நபர் போதும். One is enough. ஒன்று போதும். One real person is enough. உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்டவன் போதும். One person who knows God. இயேசுவை அறிந்த முழுமையான நன்கு அறிந்த ஒரு நபர் போதும். One person who will genuinely serve. உண்மையாக சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் போதும். One person who will be a faithful witness. ஜீவனுள்ள சாட்சியை வாழ்வதற்கு ஒரு நபர் போதும். One person who will exhibit Christ-like character. கிறிஸ்துவுடைய குணநலங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நபர் போதும். Jesus said, இயேசு சொன்னார், you are the salt of the earth. உலகத்திற்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். How much salt is required to make the curry tasty? இந்த உப்பானது அந்த கறி தன்மை மாற்றி போட எத்தனை பார்க்கிறா இருக்கிறது? A little salt. ஒரு சிறு உப்பு போதும். A little salt. கொஞ்சம் உப்பு போதும். Is very powerful. அது நல்ல வல்லமை நிறைந்ததாக இருக்கின்றது. You are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். A little light அந்த சிறு வெளிச்சம் can make a difference. அது ஒரு மாபெரும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். One true child of God. உண்மையான ஒரு தேவ பிள்ளை. One real disciple of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒரு உண்மையான சீடன். One follower who says, I want to be like my master. என்னுடைய எஜமானை போலவே நான் சேவை செய்ய போகிறேன், வாழ போகிறேன் என்கிற ஒரு உண்மையான சீடன் இருந்தால் போதும். Can we become that one person? நீங்களும் நான் அப்பேற்பட்ட ஒரு ஆளை மாற முடியுமா? One simple man. ஒரே ஒரு எளிய மனுஷன். He left an impact on the early church. ஆதி சபையை விட்டு ஒரு மகா பெரிய தாக்கத்தை உண்டாக்கினான். There was this evangelist called Gypsy Smith. ஜிம்சி ஸ்மித் என்கின்ற ஒரு சுவிசேஷகன் இருந்தார். He used to say, அவர் இப்படியாக சொல்வார், there are 5 gospels. 5 சுவிசேஷங்கள் உண்டு. Matthew, Mark, Luke and John. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். And the 5th gospel is the Christian. 5வது சுவிசேஷம் யார் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானுமே. People will read us.
மற்றவர்கள் நம்மை படிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், we are epistles. நீங்களும் நானும் நிருபங்களாக இருக்கிறோம். People are reading us all the time. எல்லா நேரங்களும் ஜனங்கள் நம்மை படிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். People are watching our life. நம்முடைய ஜீவியத்தை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். Even when we don't think people are watching us, மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ பார்க்கலோ என்றெல்லாம் நம்ம அறியாத நேரத்திலே people are closely watching our நம்மளை lives. மற்றவர்கள் கருத்தாய் உண்மையாய் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Can we become a real witness for the Lord Jesus Christ? இந்த நேரத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையான சாட்சியாய் வாழ விரும்புவோமா? Do you know why I find the life of Stephen so powerful? நான் சேவானுடைய வாழ்க்கை மிகவும் வல்லமை உள்ளது என்பதை நான் ஏன் கண்டு கொண்டேன் தெரியுமா? When Stephen died, ஸ்தேவான் மரித்த பொழுது he saw a vision. அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தார். Jesus stood up இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தார். at the right hand of the Father பிதாவினுடைய வலது பாரசத்திலே விட்டிருந்தார். to receive Stephen. ஸ்தேவானை அழைத்து பெற்றுக்கொள்ளும்படியாக. Think about that for a moment. அப்பேற்பட்ட காட்சியை உங்களுடைய கண்களில் அப்படியே யோசித்து பாருங்கள். When teachers, elders, parents, grandparents come, out of respect, we stand up. பெரியவர்கள், போதகர்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள், மூப்பர்கள் வரும் பொழுது மரியாதை நிமித்தமாக நாம் எழுந்திருப்போம். Is it true? அது உண்மை அல்லவா? To give respect. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு மீது நாம் வைத்திருக்கிற மரியாதை நம்ம காண்பிப்போம். When Stephen died, ஸ்தேவான் மரித்த பொழுது the Son of God, பிதா குமாரனாகிய தேவன், he stood up அவன் அங்கே பிதாவாகிய குமாரனாகிய இயேசு எழுந்தார். to welcome Stephen. காரணம் என்னவென்றால் ஸ்தேவானை மரியாதை செலுத்தி அழைக்கும்படியாக. What a testimony. எப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள சாட்சியை அமைந்தது. Short life, கொடுக்கப்பட்ட குறுகிய வாழ்க்கையிலே but a full life. ஆனால் நிறைவான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து முடித்தான். A powerful life. வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. In the life that God gave him, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே he fulfilled the task that was given to him. தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் முற்றிலுமாக நிறைவேற்றி முடித்தான். Jesus stood up to welcome this servant. ஆகவே தேவன் எழுந்து நின்று அந்த உண்மை உத்தமமான ஊழியனை என்று அழைத்தார். Amen. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Shall we close our eyes for a few moments? ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி We are going ஆண்டவரை to நோக்கி stand up பார்ப்போம். together and pray. இப்பொழுது எழுந்து நின்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். We are going to ask God, இப்பொழுது தேவனை பார்த்து கேட்போம். Lord, I want to serve others. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சேவை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். Take away the stony heart from me. எனக்குள்ள இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடும். Give me a heart of flesh. ஆண்டவரே, சதையான இருதயத்தை எனக்குள்ளே வையும். I don't want to be a selfish person. ஆண்டவரே, ஒரு சுயம் நிறைந்த சுயமுள்ள வாழ்க்கையா நபராய் நான் வாழ விரும்பவில்லை. I am crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டுகிறேன். Now I don't live. ஆனா இப்பொழுது இனி வாழ்வது நான் அல்ல, Christ lives in me. கிறிஸ்துவே எனக்குள் The வாழ்கிறார். life that I now live, இப்பொழுது நான் வாழ்கின்ற வாழ்க்கை I live by the faith on the Son of God, ஜீவனுள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசமுள்ள வாழ்க்கையை நான் who வாழ்கிறேன். loved me and gave himself for me. எனக்கு அன்பின் நிமித்தமாக அவர் அன்பு செலுத்தி அவர் கொடுத்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். When a small responsibility is given to அவர் us, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன பொறுப்பை உணர்ந்தவனாய், whether people watch us or don't watch us, மற்றவர்கள் என்னை பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ அது பொருட்டல்ல. I want to do it faithfully. அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை உண்மையாக உத்தரவமாக நான் செய்ய ஆசைப்படுகிறேன். Amen. Anybody saying that? அப்படி சொல்லுவீர்கள், உண்மை உத்தரவாதமாக நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் Would you stretch your hands before உங்கள் God? கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி காட்டுங்கள். As a father, பிதா குமாரனாக, no, as a father, ஒரு தகப்பனாக, as a mother, ஒரு தாயாக, as a husband, ஒரு கணவனாக, as a wife, ஒரு மனைவியாக, as a son, ஒரு குமாரனாக, as a daughter. ஒரு மகளாக, My responsibility, என்னுடைய பொறுப்பு, I want to do it faithfully. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதத்தை அதை அப்படியே 100% உண்மையாக நான் செய்து முடிப்பேன். At the workplace, நான் வேலை ஸ்தலத்திலே I must do my work faithfully. விசுவாசமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதத்தை நான் செய்து முடிப்பேன். That I will be a trustworthy person by the grace of God. இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே
நான் 100% நான் அப்படியே செய்து முடிப்பேன். I want to be a person of the word of God. தேவனுடைய வார்த்தை நிறைந்த ஒரு மனுஷனாக நான் வாழ்வேன். When I speak the word, நான் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது I want to speak with confidence. நான் ஒரு நம்பிக்கையோடு அதை பேசுகிறவனாக என்னை மாற்றும். I want to be a student of the word of God. தேவனுடைய அஸ்திபாரத்தின் வார்த்தையிலே அடிப்படையாக வைத்து பேச எனக்கு உதவி செய்யும். I want to be a living witness for you. தேவ ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யும். Like the people of Berea, அந்த பெரியா பட்டணத்தாரை போல, who studied the word of God. எப்படி தேவனுடைய வசனத்தை வாசித்து தேவனுடைய வசனத்திலே உறுதியாய் நின்றார்களோ, I want to be a serious student of the word of God. அப்படி போல தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு உண்மையான தேவனுடைய மாணாக்கர்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. And I want the nature of Christ to be seen in me. ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை எங்களிலே காணும்படியாக இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி முறையிடுகிறோம். The beauty of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அழகு எங்களுள்ளே காணப்படுவதாக. the nature of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் எங்களிலே காணப்படுவதாக. the fragrance of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நறுமணம் வாசனை எங்களுக்குள்ளே காணப்படுவதாக. the qualities of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகள் குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். I want it to be seen in my life. இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட நாங்கள் ஆசைப்படுகிறோம். Would you lift your hands before God today? தேவனுக்கு முன்பதாக உங்களை கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? Surrender to him. அவருக்கு முன்பதாக உங்களை அப்படியே சாஸ்திரமாய் அர்ப்பணித்து விடுங்கள். I want to have a full life. நிறைவான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. I want to have a full life. ஆண்டவரே, நிறைவான பூரணமான வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன். I don't want to live in emptiness. ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு வெற்றிடம் வேண்டாம். Fill me with your power. உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது நிரப்பம் ஆண்டவரே. Fill me with your spirit. உம்முடைய ஆவியினால் இப்பொழுது நிரப்பம். Open your mouth and begin to இப்பொழுது pray. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஸ்தேவானை போல மாற்றுங்கப்பா. ஸ்தேவானை போல என்னை மாற்றுங்க. ஸ்தேவானை போல என்னை மாற்றுங்க. இந்த ஸ்தேவானு கூட அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நானும் பெற்று மக்காய் சாட்சியாய் வாழ ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் எல்லாம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓரி பலபதுரபா சந்தரா வியந்தரா வியாக்கபலபது நமோரி அந்தரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பாடுவோமா? ஓடுகிறேன், நான் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே.
ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்வோமா ஹல்லேலூயா Thank you, Lord. Hallelujah. 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 நம்மோடு கூட